வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2இல் 22 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் இது பாருங்க, 3 × √7 மற்றும் 5 × √7 கூட்டுக. அவற்றின் கூடுதல் ஒரு விகிதமுறு எண்ணா அல்லது விகிதமுறா எண்ணா என சரிபார்க்க. பாருங்க, ரெண்டையும் கூட்ட போகிறோம். எதை கூட்டணும்? 3 × √7 + 5 × √7 ரெண்டையும் கூட்ட போகிறோம். இப்போ இங்கேயும் √7 இருக்கு, இங்கேயும் √7 இருக்கு. அப்போ √7 நம்ம பொதுவாக வெளியே வச்சுட்டு முன்னாடி நம்பரை மட்டும் கூட்டலாம் பாருங்க. இங்கே 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த √7 தூக்கி வெளியே வச்சாச்சு. இந்த √7 தூக்கி வெளியே வச்சா கெழுக்களை மட்டும் கூட்ட போகிறோம். இங்கே 3 இருக்கு, இங்கே 5 இருக்கு. கூட்டுங்க. 3 5 கூட்டினா 8, 8 × √7 இதான் ஆன்சர். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 8ன்றது விகிதமுறு எண், √7ன்றது விகிதமுறா எண். ஒரு விகிதமுறு எண்ணும் ஒரு விகிதமுறா எண்ணும் பெருக்கல் இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? விகிதமுறா எண்ணாக தான் இருக்கும். அப்ப 8 √7 என்பது என்ன எண்? விகிதமுறா எண். விகிதமுறா எண். சரியா? அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? என்ன செய்யணும்? 4 √5 7 √5 கழிக்க. தீர்வானது ஒரு விகிதமுறு எண்ணா அல்லது விகிதமுறா எண்ணா கண்டுபிடிக்கலாமா? எதை கழிக்கணும்? 4 √5 கழிக்கணும். எதுல இருந்து? 7 √5 இருந்து. பாருங்க, ரெண்டாவது இது 7 √5 இருந்து மைனஸ் பண்ணணும். எதை? 4 √5 நம்ம மைனஸ் பண்ண போறோம். இங்கேயும் √5 இருக்கு, இங்கேயும் √5 இருக்கு. அப்ப √5 அப்படியே வச்சுட்டு கெழுக்களை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணலாம். 7 - 4. இந்த √5 அப்படியே தான் வரும். பொதுவா இருக்கா, தூக்கி வெளியே போட்டோம். சரியா? இப்ப பாருங்க, 7ல் 4 கழிச்சா 3, 3 √5, 3 √5. 3ன்றது விகிதமுறு எண், √5ன்றது விகிதமுறா எண். ஒரு விகிதமுறு எண்ணும் ஒரு விகிதமுறா எண்ணும் பெருக்கல் வச்சா வர ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? விகிதமுறா எண்ணாகத்தான் இருக்கும். என்பது என்ன எண்? விகிதமுறா எண். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.